விஹாதி நேச்சுரல்ஸ் உடைய ராகி மில்க் பவுடர். நம்மளுடைய ராகி மில்க் பவுடரில் மேலே இருக்க தொளி வந்து கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும். இதில் குட்டி குட்டியாக தெரியுது பார்த்தீங்கன்னா சிறிய துளைகள் தான். நம்மளுடைய ராகி மில்க் பவுடர் பியூர் பவுடராக வருங்க. ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். தொளி அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பக்குவமாக அரைச்சி இந்த ஒரு ராகி மில்க் பவுடர் குழந்தைங்களுக்காகவே கஞ்சிக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பவுடரை நல்லா கொதிக்கிற பாலில் கலந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக குடிக்க வைக்கலாங்க. ஸோ நம்மளுடைய ராகி மில்க் பவுடர் 6 மாத குழந்தைங்கள்லேருந்து தாராளமாக கொடுக்கலாம். வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சோலாரில் ரொம்ப அருமையாக தயாரித்து கொடுத்துட்ருக்கோங்க. வெளியில் போட்டால் தூசி வருன்றதுக்காகவே இதுக்காகவே சோலார் வாங்கினது தான் நம்ம சோலார். ஸோ ரொம்ப ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். கிட்ஸ்க்கான ப்ராடக்டில் நம்மக்கிட்ட ராபனானா பவுடர், சக்கரவள்ளி கிழங்கு, இப்படி பல பொருள் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஃபுட் ப்ராடக்ட் வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுளான ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துட்ருப்போம். ஸோ இன்றைக்கான ராகி மில்க் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம போடுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய தண்ணி பதம் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டிகளாக தான் நமக்கு கிடைக்கும். இது நம்ம மிஷினில் அரைச்சிட்டோன்னா நல்லா பியூரி பவுடராக கிடச்சிருங்க. ஸோ விஹாரி நேச்சுரல்ஸோடைய இந்த ராகி மில்க் பவுடர் நீங்கள் டைரெக்டாக கஞ்சி காய்ச்சறதுக்கு பால் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ சேம் அதே பதத்தில் தான் இருக்குங்க. புளிக்கக்கூடாது. மெயினாக இந்த ராகி பால் அந்த மாதிரி புளிக்காமல் ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க நம்மளுடைய விஹாரி நேச்சுரல்ஸோடைய வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க.